சுண்டக்காய். சுண்டைக்காயில் மருத்துவம் நிறைய இருக்குதுங்க. பாருங்கள், நான் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சிட்டு வந்து வச்சுருக்கிறேன். குழம்பு வைக்கலான்னு எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க. செடியிலேருந்து இப்போ தான் பொரிச்சிட்டு வந்தேன். இதனுடைய மருத்துவம் தெரிஞ்சுன்னா நீங்கள் இதை விடவே மாட்டீங்க. என்னென்னா, சளி பிடிச்சிருக்குது, வாய்ப்புண்ணுக்கு, சளிக்கு, இதுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா, இது மூட்டு வலிக்கே நல்லா கேட்குது. மூட்டு வலிக்கு நல்லா கேட்குதுங்க. இது வாரத்தில் ஒரு டைமாவது வச்சு சாப்பிடுங்க. மூட்டு வலிக்கு நல்லா கேட்கும். நான் இப்போ இதை அடிக்கடி சேர்த்திட்டு இருக்கிறனால எனக்கு மூட்டு வலி வந்துக்கிட்டே இருக்கும். எப்படியும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது மூட்டில் வலி இல்லாத இருக்காது, வீங்கிரும். வலி அதிகமாக இருக்கும். மாத்திரை போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலமை எனக்கு இருந்துக்கிட்டு இருந்தது. இப்போ பாருங்கள், இதை வாரத்தில் 2 தடவை கூட நான் இப்போ சாப்பிட்டுட்ருக்குறேன். நான் குழம்பு வந்து கறி குழம்பு மாதிரி சுவையிலையும் வச்சு சாப்பிட்றேன், புளிக்குழம்பாகவும் வச்சு சாப்பிட்டுட்ருக்குறேன். சட்னியெல்லாம் அரைக்கலாங்க. சட்னி இது அரைச்சா நல்லா இருக்குது. ஆனால் அதிகமாக நான் சட்னி அரைக்க மாட்டேன். குழம்பாக தான் வச்சு ஒவ்வொரு கப்பு ஊற்றி சாப்பிட்ருவோங்க. காய் நிறைய உள்ளே போகணும். சும்மா பேருக்கு சாப்பிட்டோன்னு இருந்தோம்னா கேட்காது. நிறைய எடுத்துக்கணும். குழம்புல வந்து நம்ம நல்லா போட்டு நல்லா வணக்கி கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி கழுவணுங்க. நம்ம விதையெல்லாம் எடுத்துட்டு லைட்டாக வெதுன்னு சுடுதண்ணி வச்சு கழுவி நம்ம எண்ணெயில் போட்டு வணக்கினா எலும்பு மாதிரி ஆகாது. நல்லா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மெதுன்னு இருக்கும். குழம்புக்குள்ளே காய் அப்படியே முழுக்காயாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நல்லா இருக்குங்க. அப்போ குழம்பு டேஸ்ட் வரும். பச்சை தண்ணியில் 2-3 தடவை கழுவிட்டு அப்புறம் லைட்டாக கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துருங்க. உடனே எடுத்துருங்க. போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் வணக்குங்க எண்ணெயில். அருமையாக இருக்கும். குழம்பு சூப்பராக இருக்குங்க. காய் அப்படியே முழுசாக இருக்குது. நம்ம சாப்பிட்றதுக்கு அப்படியே பஞ்சு மாதிரி வெந்து போய் நல்லா இருக்கும். மருத்துவ குணம் வாய்ந்த சுண்டைக்காய். சுண்டைக்காயை எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க. இனிமேல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. வந்து அதுதான் சுண்டைக்காய் தானே கசக்கும், அது வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. வலிக்கு அப்படி கேட்கும். இப்போ எனக்கு அதிகமாக வலியே வர்றதில்லை. ஏன் தெரியுங்களா? இது வாரத்தில் நம்ம 2 தடவை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 2 தடவை இல்லைன்னா 1 தடவை. வாரத்தில் ஒரு டைம் எடுத்தாவே போதும். மாதத்துக்கு 4 தடவை வருது. வீட்டில் இடம் இருந்துன்னா செடி வச்சுக்குங்க. செடி வச்சு காய் சும்மா மாளாத காய் காய்ச்சிரும். நம்ம அப்பப்போ தேவையான போது எடுத்து நம்ம குழம்பு வச்சுக்கிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.